ஆயிட்டேன், ரெடி ஆயிட்டேன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா நம்மளால? கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்? என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லவோதிக்கேயா திருச்சபை விசுவாச பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரத்துல அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்க பாருங்க, 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15, 16 வாசிக்கலாம். ஒருவர் அப்படியே வாசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14, 15ல இருந்து நம்ம வாசிக்கலாம். வாசிக்கிறீங்களா யாராவது? சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. 15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். சரி, இங்க நம்ம பார்க்கிற காரியம், ஆண்டவர் 2 காரியத்தை சொல்றார். ஒண்ணு, நீங்க எப்படி இருக்கணும், சத்தியத்துல அனலா இருங்க. இல்லைன்னு சொன்னா சத்தியத்தை பத்தி நீங்க தெரியாம நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒண்ணு, நீங்க என்ன பண்ணுங்க, சத்தியத்துல நல்லா வல்லமையா அனலா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு பக்கம், நீங்க சத்தியமே தெரியாம இருந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க வசனம் 16 எப்படி சொல்லுது தெரியுங்களா? படிச்சு பாருங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு அனலான ஒரு வாழ்க்கையில இல்ல, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் வெதுவெதுப்பான தன்மையில இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? வெதுவெதுப்பான தன்மை. நம்ம சத்தியத்துல இருக்கிற மாதிரியும் தெரியும், இல்லாத மாதிரியும் தெரியுது. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமே இல்லாத மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இருந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா இந்த குளிர் அப்படிங்க சொல்லும் பொழுது அவங்க உலகத்தார்களாட்ட நம்மளுடைய வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, அனலா இருக்கிற மாதிரியும் தெரியுது, ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம், அனலாவும் இல்ல குளிராவும் இல்ல. இதுக்கு 2க்கு மத்தியில நம்ம எப்படி செஞ்சுட்டு இருக்கோம்னா வெதுவெதுப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு சொல்லப்படுது. ஆனா இந்த தன்மை என்ன செய்யணுமா, மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் நமக்கு சொல்லப்படுது. சரிங்களா? ஒண்ணு, நீங்க எப்படி இருக்கணும், நீங்க பாருங்க, எலியாவுடைய காலத்துல ஒண்ணு நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை சேவிங்க, பாகால் தெய்வமானா பாகால சேவிங்க அப்படிங்கிற ஒரு காரியம் சொல்லப்படுது. சரிங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம யாரை சேவிக்கிறோம் அப்படிங்கறதே நமக்குள்ள எப்படி இருக்குது, ஒரு குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா நம்ம உண்மையா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கடவுளை தான் நம்ம சேவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடவுளை சேவிச்சா நமக்குள்ளார வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கு தெரியுங்களா, ஒரு மாற்றம் காணப்பட்டிருக்கும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியத்துல நம்ம இடத்துல என்ன செய்யல, மாற்றங்கள் காணப்படல. ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும், புதிய மனிதனா மாறிடணும், நம்ம ஒரு நீதிமானா ஒரு பரிசுத்தமானா மாறணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனா என்ன செய்யப்படுது, மாம்சம் இடிக்குது, நம்மளுடைய மாம்ச சிந்தை என்ன செய்யுது, இடிக்குது. சரிங்களா? அதனாலதான் நம்மளுடைய திருச்சபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வெது வெதுப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். சரிங்களா? இன்னைக்கு எல்லா பக்கமே, இன்னைக்கு நம்ம சபை நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்திலுமே இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்க காரியம் இதுதான். செவன்த் டே சபைக்கு, 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தன்மை என்ன அப்படின்னா, ஒண்ணு அனலாயிரு அல்லது குளிராயிரு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபை எப்படி இருக்கு தெரியுங்களா, ஒரு வெதுவெதுப்பான தன்மையில காணப்படுது. இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, தேவ ஆவியானவர் நம்ம இடத்துல இல்லாததே காரணம். தேவ ஆவியானவர் இல்லாம இருக்கிறதுதான் காரணம். நம்ம ஏன்னா தேவ ஆவியானவருக்கு நம்மள என்ன செய்யல தெரியுங்களா, அற்புக்கு ஒப்பு கொடுக்கல. தேவ ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, பாவத்தை குறிச்சு, நீதி குறிச்சு, நியாயத்தீர்ப்பு குறிச்சு கண்டிச்சு உணர்த்துவார். நம்மளால உலகத்தை நேசிக்க முடியாது. சரிங்களா? உலகத்துக்கு நம்ம வேஷம் போட முடியாது. ஆனா உண்மையா நம்மளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கும் தெரியுங்களா, அனலா இருக்கும். ஆனா ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லாதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா, வெது வெதுப்பான தன்மையில இருந்துட்டு இருக்கு. ஆனா வசனம் என்ன தெரியுங்களா சொல்லுது, அடுத்த வார்த்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால்
உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாந்தி பண்ண போடுறது என்ன அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிருபை நேரம் முடிய போகுது அப்படின்னு வேத வசனம் நமக்கு சொல்லப்படுது. நமக்கான கிருபை நேரம் முடிய போகுது. ஆண்டவர் உங்களுக்கு மனம் திரும்பும்படியா தவணை கொடுத்த, ஆனா உனக்கு மனம் திரும்புறதுக்கு உனக்கு என்ன இல்ல, மனம் இல்ல அப்படி சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லப்படுது. ஆண்டவர் நமக்கு மனம் திரும்புறதுக்கு டைம் கொடுத்திருக்கிறாருங்க. கொஞ்ச நாள் தான் இருக்குது, நமக்கான கிருபை நேரம் முடிய போகுது. சரிங்களா? ஆனா வசனம் சொல்லப்படுது, அநேக பேர் எலன் ஒயிட் அம்மையாருடைய காலத்துல கேட்கிறாங்க, இந்த கிருபை நேரம் எப்ப முடியுது, தவணின் காலம் எப்ப முடியுது அப்படின்னு. அம்மையார் சொல்றாங்க, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரு காரியத்தை சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அது என்ன ஒரு எச்சரிப்பு அப்படின்னு சொன்னா, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்துருச்சுன்னா அது வந்து கொஞ்ச நாள்ல கிருபை நேரம் முடிஞ்சிடும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட்க்கு அப்படின்னு சொல்றாங்க. மிருகத்தின் சொரூபம் அமைக்கப்படுறதுதான் சொல்றாங்க. சரிங்களா? கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பாக ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஞாயிறு ஆசரிப்பு சட்டமும் என்ன செஞ்சிருச்சு, அமெரிக்காவுல வந்துருச்சு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படிதான் இருக்குது, வெது வெதுப்பான தன்மையில தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம இடத்துல அநேக காரியங்கள், அதிகமா நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் இல்ல, வேதத்தை அதிகமா நம்ம வாசிக்கிறது இல்ல, சரியா பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கு நம்மளுடைய சிந்தனைகளை முழுவதுமாக நம்ம பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கறது இல்ல. ஆனா ஒரு நாள் மட்டும் நம்ம என்ன செய்யறோம், தேவனுடைய சமூகத்துல ஓய்வு நாள் வந்து நம்ம இருந்துட்டு போயிடறோம். ஆனா மத்த 6 நாட்கள் மற்ற உலகத்தார்களை போலவே இதை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்க அடுத்த வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு அந்த இடத்துல. 17வது வசனம் பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவானன் என்றும் திரவிய சம்மன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லுகிறபடியால் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய நிலைமை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுங்களா? நம்ம பரிதபிக்கப்படத்தக்க நிலையில இருக்கிறோம் இன்னைக்கு. சரிங்களா? வசனம் சொல்லப்படுது, ஒரு அசைக்கப்படுதல் வரப்போகிறது, ஒரு உபத்திரவ காலம், ஒரு இக்கட்டு காலம் வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தீர்க்க தரிசன முகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதுல ஏக ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்களா, விழுந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் காரணம் தெரியுங்களா? நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் சரியா தான் இருக்கிறேன், நான் நல்லாதான் ஜெபம் பண்றேன், நான் நல்லாதான் ஓய்வு நாளுக்குள்ள நல்லா போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படல, அந்த பரலோகத்துக்கு ஏற்ற குணத்தை நம்ம இந்த உலகத்துல நம்ம பிரதிபலிக்காம இருக்கிறோம். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்னா, அனலா இல்லாம நம்ம குளிரா இருந்துட்டு இருக்கிறோம். நீங்க ஒரு இடத்துல ஒரு வசனத்தை ஒண்ணு வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல ஒரு அழகாக ஒரு வசனம் ஒண்ணு சொல்லப்படுது, நீங்க வாசிச்சு பாருங்க. ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்படுது, அதை வாசிக்கலாம். ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்படுது. ஆவியில எப்படி இருக்கணுமா, அனலா இருக்கணும். ஆனா இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்ல, அசதியா இராமல். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கு தெரியுங்களா, அசதியா இருந்துட்டு இருக்கிறோம். எதுல தெரியுங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அசதியா இருக்கிறோம். நம்ம எந்த காரியத்திலுமே தேவனுடைய ஆவியானவருக்கு நம்ம வந்து என்ன செய்யல, வழியை கொடுக்கல. ஆவியானவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றது இல்ல, கேட்பது கிடையாது. சரிங்களா? ஆவியானவர் பத்தின ஒரு செய்தியை நமக்கு வந்து என்ன செய்யப்படுறது இல்ல, அதிகமாக கொடுக்கப்படுறது இல்ல. அவருடைய தன்மை என்னங்கிறதையும் நம்மளால என்ன செய்ய முடியல, புரிஞ்சு கொள்ளவே இல்லை. ஆனா வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறிச்சும் நியாயத்தீர்ப்பு குறிச்சும் கண்டிச்சு உணர்த்துவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியத்தை செய்துட்டு முடிச்சுட்டு போகும் பொழுது அவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்பிச்சு விடுவேன், அவர் வந்து உங்களை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவாரு, எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்மள வழி நடத்துறதே பாத்தீங்க அப்படி சொன்னா தேவ ஆவியானவர் தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த தேவ ஆவியானவர் உங்களோட என்னோட என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, போராடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தேவ ஆவியானவர் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவாரு தெரியுங்களா, வெளியேறிடுவார். நீங்க நிறைய இடத்துல வசனத்தை வாசிச்சு பார்க்கலாம். தேவ ஆவியானவர் அம்மையாரமான சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒட்டுமொத்தமா நம்ம இடத்துல இருந்து வெளியே போறதுக்கான நாளும் நெருங்கிருச்சு. தேவனுக்கு நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுக்காம, தேவ ஆவியானவருக்கு முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுக்காம, நம்ம எப்பொழுதும் மாம்ச சிந்தையிலேயே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கிறோம். அந்த உலகத்தையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா கிறிஸ்துவ தான் பார்க்கணும்.
அனுதினமும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நோக்கங்கள் எல்லாம் யாரை நோக்கி இருக்கணும்னா இந்த கிறிஸ்துவ நோக்கி தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த கடைசி காலத்துல உங்களாலையும் என்னாலையும் என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக சத்தியத்துக்குள்ளாக நம்ம நிக்க முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா நாமளும் என்ன செஞ்சிருவோம்? கதிர்களை போல நம்ம பறந்து போய் விடுவோம். சரிங்களா? வசனம் சொல்லப்படுது, தீர்க்க தரிசன வசனமும் அததான் சொல்லப்படுது. அநேக ஜனங்கள் அசைக்கப்பட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு சபையில இருக்காங்க அப்படின்னு சொன்னா 20க்கு ஒருத்தர் கூட அந்த உலக வாழ்க்கைய முடிக்கிறதுக்கு ஆயத்தமா இல்ல. உலகத்தோடு அவங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஒன்றி போய் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உலகத்துக்கு நம்ம பிரியமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு நம்ம எதிராளியா இருக்கிறோமா? வசனம் சொல்லுது. நீங்க ரோமர் புஸ்தகத்துல 8வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாலும் அங்கேயும் அப்படிதான் சொல்லப்படுது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தனக்கு தானே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்களாம்? பிரியமா இருந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான் ஓடிட்டு இருக்குது. இன்னும் பாவத்துக்குள்ளாரே நம்மளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஓடிட்டு இருக்குது. நம்ம துணிகரமா ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிற ஒழிய ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படல? காணப்படல. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, உங்களுக்கான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. 2வது வசனத்தை வாசிங்க. 3வது அதிகாரம் 2வது வசனம். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்தி உன் கிரிகளை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, நீ ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை என்ன செய்யுங்க? கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இதுதாங்க சொல்றாரு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம அநேக சத்தியங்களை கேட்கிறோம், அநேக புஸ்தகங்களை படிக்கிறோம். ஆனா நம்ம விழித்திருக்கிறோமா அப்படின்னு சொன்னா விழித்திருக்கிறது இல்ல. எல்லாரும் போல மற்ற உலக மக்களை போலதான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிட்டு இருக்குது? ஓடிட்டு இருக்குது ஒழிய நம்ம ஆவிக்குரிய காரியத்துல ஒரு விழிப்பா நம்ம இல்ல. தீர்க்க தரிசனம் நடந்துட்டு இருக்குது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த உலகத்தோட ஒட்டிட்டு இருக்கா? மாம்சத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறனா? வெதுவெதுப்பா இருக்கிறனா? அனலா இருக்கிறனா? குளிரா இருக்கிறனா? அப்படிங்கிறத நாமளே நம்ம என்ன செய்யணும்? கேட்டு பார்த்து கொள்ளணும். ஏன்னா வரப்போகிற காரியம் வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. அநேக உபத்திரம் யாதொரு ஜாதியரு காலத்துல உண்டாயிராத உபத்திரவ காலம் வரப்போகுது. அந்த உபத்திரவ காலத்துல நம்ம நிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இப்படியே இருக்கிற நிலையில நம்ம என்ன செய்ய முடியாது? கண்டிப்பா நிக்க முடியாது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமா பலப்படணும். இன்னும் நம்ம தேவனிடத்துல நம்ம அதிகமா சேரணும். நம்மளுடைய தூக்கத்தை எல்லாம் விட்டுறணும். சரிங்களா? அதிகமா ஆண்டவரோட நம்மள என்ன பண்ணணும்? ஒன்றி உறவா நம்ம தேவனோட நம்ம என்ன பண்ணணும்? சஞ்சரிக்க ஆரம்பிக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாகவே சத்தியத்துக்குள்ள நிக்க முடியும். தேவ ஆவியானவருக்கு நம்மள ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா தேவ ஆவியானவர் சும்மா இருக்க விடவே மாட்டார். உங்களை அப்படியே என்ன செய்வாரு? ஒவ்வொரு நாளும் கடவுளோடு உங்களை நெருங்கி 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 கூட்டிக் கொண்டே செல்வார். சரிங்களா? இதுதான் உண்மையான ஒரு காரியம். இதுலதான் நம்ம என்ன செய்யணும்? ஆவியில அனலா இருக்கணும். ஆனா வசனம் சொல்லப்படுகிறது நம்ம பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குருடாரா இருக்கிறோமா, தரித்திரமா இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும், நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஏமாத்திட்டு இருக்கிறோம். நீங்க இன்னொரு இடத்துல அந்த வசனத்தை வாசி பாருங்க. 20வது வசனம் சொல்லப்படுது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். யார் வரீங்களா தட்டுறாங்க? தேவ ஆவியானவர் தட்டுறாரு. உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ மாதிரி மாறணும் அப்படின்னு சொன்னா ஏன் ஆவியானவர் உள்ள வந்தா தாங்க மாற முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? மாறவே முடியாது. ஆவியானவர் உள்ள வந்து கிறிஸ்துவ போல உங்களை மாத்தணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு நீங்க இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிற. வாசற்படியில நின்று என்ன செய்யறேன்னா தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். தேவ ஆவியான நமக்குள்ள வரணும்ட்டு அவர் என்ன செய்யறதுங்களா? தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நாம என்ன செய்யறது இல்லை தெரியுங்களா? நம்மளோட இருதயத்தை அவரு கொடுக்கறதே கிடையாது. தேவனுக்கு முழுவதுமாக நம்மள என்ன செய்யறது இல்ல? அர்ப்பணிக்கிறது கிடையாது. அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா? பிரகாசமா இருக்கும். சரிங்களா? வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 18 சொல்லப்படுது பாத்தீங்களா? என்ன சொல்லப்படுது? இதோ நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு 18:1 வெளிப்படுத்தினது. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் அடைந்தது. அப்ப
தேவ ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவேன் தெரியுங்களா? அநேகருக்கு வெளிச்சமாகும், ஒரு பிரகாசமா மாறிடுவேன். ஆனா இப்பயே நம்ம தேவ ஆவியானவர் கூட்டு நம்ம பழகலையே, அப்ப எப்படி நம்ம பின்மாரியினுடைய காலத்துல நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? சரிங்களா? அப்ப நம்மளுடைய முன்மாரியினுடைய சக்தியை நமக்கு கிடைச்சி நம்ம மனம் திரும்புதல் கேட்ட ஒரு வரல அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி பின்மாறி பெற்றுக்கொள்ள முடியும்? வசனம் நமக்கு தெளிவா சொல்லப்படுதுங்க. நம்ம தேவ ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும். இந்த முத்துதனுடைய செய்தி இந்த உலகத்துக்கு முழுவதும் கொடுக்கணும் அப்படி சொன்னா தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சாகணும்? முதலாவது என்ன நான் ஆயத்தமாகணும். வசனமே அப்படித்தான் சொல்லுது, நீ ஆயத்தப்படு. அதுக்கப்புறம் தான் உன் கூட்டத்தை நீ என்ன செய்ய முடியும், உன் குடும்பத்தை, உன் சபையை எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், ஆயத்தம் பண்ண முடியும். முதல்ல நானே ஆயத்தமாகலையே, அப்ப எப்படி நான் மற்றவங்களுக்கு நான் எப்படி ஒரு இதா இருப்பேன் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா விஷயமா இருக்கு. சரிங்களா? அதனாலதான் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னா, நீ எப்படி இருக்கிற, உன்னுடைய நிலைமையை மாத்துன்னு சொல்றாரு. அந்த நிர்வாணி என்கிறது நம்மளுடைய பாவ வாழ்க்கையை குறிக்குது. சரிங்களா? தரித்திரங்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வறட்சியை குறிக்குது. சரிங்களா? இது எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா, ஐஸ்வர்யாங்கிறது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆனா ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? வசனம் 18 நமக்கு சொல்லப்படுது, நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை. இந்த 3 விஷயம்தான் இந்த திருச்சபைக்கு 3 விஷயத்தை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பொண்ணு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா விசுவாசம். நம்முடைய ஆவிக்குரிய காரியத்துல நம்ம எப்படி இருக்கணும், கடவுள் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசம், நம்ம மற்றவர்கள் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு, சரிங்களா? கடவுள் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு விசுவாசம் தாங்க, அதுதான் வசனம் சொல்லப்படுது பொன் என்று. சரிங்களா? உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்துக்கொள் வெண்வஸ்திரம்ங்கிறது கிறிஸ்துவனுடைய நீதி. நம்மளுடைய நீதி எல்லாமே அழுக்கானது, கந்தையானது அப்படின்னு வசனம் சொல்லப்படுது. அப்ப கிறிஸ்துவனுடைய நீதி, சரிங்களா? என்னுடைய நீதியால நான் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது, பரிசுத்தம் அடைய முடியாது. அப்ப எனக்காக கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு, நீதியா வாழ்ந்திருக்கிறாரு. அவருடைய நீதி தான் எனக்கு கொடுக்க முடியும். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வெண் வஸ்திரத்தை கொடுங்க, என்னுடைய இந்த அழுக்கான வஸ்திரம் நீங்க எடுத்து போடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க. அப்பதான் அவரு கொடுப்பாரு. அதை நம்ம கேட்கணும். சரிங்களா? உண்மையா நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்துல கேட்கணும். அப்பதான் ஆண்டவர் நமக்கு நீதியின் வஸ்திரத்தை அவர் நமக்கு உடுத்துவாரு. அடுத்து உன் கண்களுக்கு கழிக்க போடுன்னு சொல்றாரு. அது என்னன்னா, சாத்தானுடைய வஞ்சங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, அதனால நீங்க விழுந்து போய் விடாதீங்க அப்படிங்கிறதான் அதனுடைய ஒரு காட்சி. இதுதான் உண்மையான விஷயம். சரிங்களா? ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படி சொன்னா, ஒரு வெதுவெதுப்பான தன்மையில நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். சரிங்களா? வெதுவெதுப்பான தன்மை, இந்த தன்மை மாறணும் அப்படின்னு சொன்னா தேவ ஆவியானவர் எனக்குள்ளார என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை தேடணும், நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடணும், அறிக்கையிட்டு விட்டுறணும். நம்ம பாவத்தை அறிக்கை நம்ம விடுறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்காக நான் என்ன பண்ணணும் தெரியுங்களா, தேவனிடத்துல கேட்கணும், ஆண்டவரே என்னால முடியல எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லி நான் என்ன பண்ணணும், தேவனிடத்துல நான் கேட்கணும். சரிங்களா? என்னுடைய பாவத்தை ஆண்டவரே என்னால மேற்கொள்ள முடியல, நம்மளுடைய சுயத்தினால மேற்கொள்ள முடியாது, தேவ ஒத்தாசை தேவ பலன் வேணும் நமக்கு. சரிங்களா? வசனம் சொல்லப்படுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்ப ஆவியானவர் இருந்தா தாங்க நம்ம ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்துல கேட்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா, தேவனிடத்துல கேட்கணும். ஆண்டவரே என்னால முடியல எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நம்முடைய மாம்சம் பலகீனமானதுதான். ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம வெறுக்கணுமா, வெறுக்காம நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, பரிசுத்தம் அடைய முடியாது, தேவனுடைய முத்திரை நமக்குள்ள வராது. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, இதுல நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா நமக்கான கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் குறைவு. சரிங்களா? சொல்ல போனா சில மாதங்கள் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த உலகத்தை நோக்கி வந்துட்டு இருக்குது. நம்மளுடைய கண்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குருடாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்மளுடைய மாம்ச சிந்தை உள்ளுக்குள்ள நிறைஞ்சு கிடக்குதுங்க. அதனாலதாங்க நடக்கிற சம்பவத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல.
சரிங்களா? வசனம் நமக்கு மாபெரும் ஆன்மீக போராட்டம் எருசலேமுடைய அழிவு காரியத்தை பத்தி படிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அந்த யூதர்களுக்கு, அந்த ஆசாரியர்களுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சு, ஆனா அவங்க என்ன செய்யல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்து உள்ளுக்குள்ள வருவதற்கு அவங்க இடம் கொடுக்கல. அதே போலதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவ ஆவியானவர் உள்ளுக்குள்ள வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்காதனாலதான் நம்மளால உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்மளால என்ன செய்ய முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஸ்டெடி ஆகணும், சரிப்படுத்தணும், நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தணும். அப்பதான் நம்மளுடைய நெற்றியில் என்ன செய்யப்படும், முத்திரையிடப்படும். தேவ ஆவியானவர் நமக்குள்ள வருவாரு. உலகத்துக்கு நம்ம எச்சரிப்பின் தூதை நம்ம கொடுக்க முடியும். சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல முடியும் தைரியமா. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளால எதையுமே பண்ண முடியாது. ஒரு கைப்பிரதிய ஒரு புத்தகமா கூட நம்மளால கொடுக்க முடியாது. யாருக்குமே சத்தியமே சொல்ல முடியாது. கடவுளுடைய ஆவியானவர் இருந்தாருன்னா சும்மா வச்சிருக்க மாட்டார். சரிங்களா? இவ்வளவு சத்தியங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆண்டவர் எவ்வளவு சத்தியத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு தெரியுங்களா? ஆனா நம்ம என்ன செய்யாம இருக்கிறோம், எதுவுமே பயன்படுத்தாம அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஓடிட்டு இருக்கோம். சரிங்களா? தேவ ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னா பெரிய பெரிய வேலைகள் என்ன செய்யப்படும், கண்டிப்பாக நடக்கப்படும். சரிங்களா? அதுக்காக நம்ம என்ன செய்யணும், அதிகமாக தேவனிடத்துல நம்ம ஜெபிக்கணுங்க. நம்மளுடைய ஜெபம் பத்தாது. இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உபத்திரவ காலம் வரும் பொழுது, இக்கட்டு காலம் வரும் பொழுது நம்மளால நிக்க முடியாது. ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம அப்படியே விலகி போயிருவோம், சத்தியத்தை விட்டு விலகி போயிருவோம். கண்டிப்பாமே இதுதான் உண்மை. நம்ம பத்தாது, இருக்கிற விசுவாசம் பத்தாது. சின்ன சின்ன சோதனைகள் வரும் பொழுது நம்ம கடவுளை முறுமுறுக்கிறோம். சரிங்களா? ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட இன்னைக்கு இதை விட பயங்கரமான ஒரு சோதனைகளை வரப்போகுதே, அந்த நேரத்துல நம்ம எப்படி நிக்க போறோம்? சரிங்களா? அதனால இப்பதான் நமக்கான கிருபை நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? நம்ம அதிகமாக தேவனோடு ஒரு நெருங்கிய ஒரு வாழ்க்கையில நம்ம இருந்தா தாங்க நம்ம சத்தியத்துக்காக முடிவு பரிந்து நிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாலுமே நிக்க முடியாது. இதே வெதுவெதுப்பான தன்மையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்காக நியாய தீர்ப்புல வாந்தி பண்ணி போட்டுருவாரு. வசனம் நமக்கு அப்படிதான் சொல்லும். சரிங்களா? நமக்கான கிருபை நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வாந்தி பண்ணி போடுறதுக்கு தான் சமம். சரிங்களா? நமக்கு தான் முதல்ல கிருபை நேரம் முடியுது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு முடியுது. அப்ப இதுக்குள்ள யார் உண்மையா இருக்கிறாங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலா இருக்கிறாங்களோ அவங்கள வச்சுதான் ஆண்டவர் என்ன செய்வாரு, இந்த ஊழியத்தை செய்து முடிப்பார். அதான் வசனம் சொல்லப்படுது. இது கடைசி நேரத்துல சொல்லப்படும் பொழுது சுயாதீனர்கள் தான் இந்த ஊழியத்தை முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சுயாதீனர்கள் ஊழியத்தை செய்து முடிக்கணும். அதுல ஒரு ஆளா நாம நிக்கணும். சரிங்களா? ஒருவேளை ரத்தச்சாட்சியா நம்ம ஆண்டவருக்காக மறிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அதுக்காக நம்ம நிற்பதற்கு நம்ம ஆயத்தமாகணும். அதுக்குன்னா ஆயத்தமாகணும்னா நம்ம அதிகமாக நம்ம சத்தியத்தை, வேதாந்தத்தை படிக்கணும், தீர்க்க தரிசனத்தை படிக்கணும். நமக்கு நேரம் இல்லை. சரிங்களா? ஏதோ ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லாம ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போனாலும் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகமாக தேவனோடு கூட நம்ம நெருங்கி இருக்கணும். நம்மளுடைய இருதயத்தை ஊற்றணும், அழுது நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடணும், பரிசுத்தம் அடையணும். அன்றைய காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பாவ நிவாரண நாள் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி தன்னுடைய ஆத்மாக்களை எல்லாம் தாழ்மைப்படுத்தினாங்க. அந்த ஒரு நாள்ல நீங்களும் நானும் நின்றுட்டு இருக்கிறோங்க. அந்த நாள்ல நின்றுட்டு இருக்கிற நாம இன்னைக்கு நம்ம எப்படி துணிகரமா நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எத்தனையோ பொய்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனையோ ஓய்வுகள் அசட்டை பண்றது, கர்த்தருடைய வார்த்தையில அசட்டை பண்ணி துணிகரமான ஒரு மீறுதலுக்கு உட்பட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆண்டவர் நமக்கான நேரம் குறைய போகுது அப்படின்னு நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாருங்க. இன்னும் பயங்கரமா நம்ம சந்திக்க போறோம். பயங்கரமா சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை பாருங்க, அமெரிக்காவுல நடக்கிறத பாருங்க, சைனாவுல நடக்கிறத பாருங்க, இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? 2019 பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முற்றுகை வந்துச்சு. பூமி முழுவதும் முற்றுகை போட்டாங்க. சரிங்களா? இது எதனுடைய சம்பவம் அப்படின்னா எருசலேம் தேவாலயத்தினுடைய சம்பவம் தான் மறுபடியும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது முதல் முற்றுகை. இப்ப நமக்கு மறுபடியும் அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஸ் கிடைச்சிச்சு, மறுபடியும் ஒரு கிருபை நேரம் கிடைச்சிச்சு. இப்ப அடுத்து வரப்போற முற்றுகை, 2வது முற்றுகை, இதோட உலகத்தினுடைய வாழ்க்கை, உலகத்தினுடைய ஓட்டம் என்ன செய்யப்பட போகுது, முடிய போகுது. இதுதான் உண்மையான விஷயம். சரிங்களா? அப்ப இந்த நேரத்துல நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். நேரம் நமக்கு குறைவா இருக்குது. சரிங்களா? அதிகமா நம்ம ஜெபிக்கிறதுக்கும் வேதத்தை வாசிக்கிறதுக்கும் நமக்கான நேரம் கம்மியா இருக்குங்க. இந்த நேரத்தை நீங்களும் நானும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இதுக்கு மேல ஒரு நேரத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு புத்தகம் 23வது அதிகாரத்துல ஆண்டவர் கடைசியா இந்த மக்களை பார்த்து ஒரு எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார் தெரியுங்களா? 23வது அதிகாரம் மத்தேயு 37வது வசனத்துல, எருசலேமே எருசலேமே,
தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுகிற வண்ணமாக உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு நான் என்ன செஞ்சேன்? எத்தனை தரமோ நான் பிரயாசப்பட்டேன். ஆனா நான் என்ன நீங்க என்ன பண்ணல? உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்த்து அவருடைய சேட்டைக்குள்ள கொண்டு வருவதற்காக ஆண்டவர் பிரயாசப்படுறாருங்க. ஆனா நாம என்ன பண்றது தெரியுங்களா? அந்த கோழி குஞ்சு மாதிரி வெளியில ஓடிடுறோம். அது சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே இருக்குது. கழுகு வரப்போகுது, காக்கா வரப்போகுது, உன்னை பிடிச்சிட்டு போயிரும், வந்துரு, உள்ளுக்குள்ள வந்துரு, எனக்குள்ளார வந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆனா அந்த கோழி குஞ்சு என்ன செய்யுதுங்களா? நான் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அது மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ளார வரணும். ஆண்டவருக்குள்ள நெருங்கிய தேவனுடைய பாதுகாப்பையே நம்ம நம்பிக்கணுமா? நம்மளுடைய சுயத்தை நம்ம பண்ணிட்டு இருந்தோம், நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா விழுந்துருவோம். அப்ப தேவனுக்குள்ளாக நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புரவாகட்டும்னு ஆண்டவர் சொல்லி நம்மள்ட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாருங்க. நம்ம ஆண்டவர் தான் என்ன செஞ்சுக்கணும்? பிடித்துக் கொள்ளணும். யாக்கோபு அன்னைக்கு கடைசி நேரம் என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த சம்பவத்தை நீங்க படிச்சிருப்பீங்க, சரிங்களா? யாக்கோபு அந்த கடைசி நேரம் தன்னுடைய அண்ணன் கொல்ல வர்றான், 400 பேரோட சேனையோட வர்றான். கடைசியில் அவர் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டாரு. கடைசியா ஆண்டவருடைய பாதத்தை இறுக பற்றி பிடிச்சுட்டாருங்க, சரிங்களா? இல்லைன்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருப்பாரு தெரியுங்களா? ஒரே நிமிஷத்துல அவனுடைய கூட்டத்தை எல்லாம் அழிச்சிருப்பாராம். அந்த நேரத்தை அவர் பயன்படுத்திட்டார். அதேதான் நமக்கு. இன்னைக்கு நாம ஆண்டவரை இறுக பற்றி பிடிச்சுக்கொள்ளணும், சரிங்களா? அப்படித்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம தப்பிக்க முடியும். நம்மளுடைய சுய பலத்தினால நிக்கணும்னு நினைச்சா விழுந்துருவோம். இதுதான் உண்மையான விஷயம். என்னுடைய சுயத்தை வச்சுக்கிட்டு நான் நின்றுவேன், நான் சரியா இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், எப்படி இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாமே விழுந்துருவோம். இதுதான் உண்மையான விஷயம். எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எல்லாமே இதுதான் சொல்லப்படுது. நம்ம தேவனோடு நெருங்கி இருந்தா மட்டும்தான் சத்தியத்துக்குள்ள கடைசி வரைக்கும் நம்மளால நிலைச்சு இருக்க முடியும். நான் ஏன் சுயத்தை நான் வச்சிருந்தேன்னு சொன்னா நான் கண்டிப்பா நான் என்ன செஞ்சிருவேன்? இல்ல விழுந்துருவேன். ஆண்டவர் நான் பிடிச்சுக்குங்க. இதான் காலம், நமக்கான கடைசி நேரம். ஆண்டவர் நமக்கு கடைசி எச்சரிக்கை கொடுக்கிறாரு. இனிமேலாவது நான் தேவ ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் அனுமதிச்சுக்கிட்டு அவரு எனக்குள்ள வந்தாதான் என்னுடைய பாவம் என்னங்கிறது தெரியும். இல்லைன்னா நான் செய்யறது எதுவுமே பாவங்கிற மாதிரியே தெரியாது. எதை செஞ்சாலுமே ஒரு சின்ன சின்ன காரியங்களை செஞ்சா கூட நமக்கு பாவமா தெரியாது, சரிங்களா? கடைசியா ஆண்டவர் நமக்கு வந்து என்ன செய்யறாருங்களா? தேவ ஆவியானவருமா எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட ஆண்டவர் உணர்த்துவாருங்க. ஒருத்தர் ஏமாத்தினாவ, ஒரு பொய் பேசினாவ, போயினால மீறினாவ, சின்ன சின்ன காரியங்களா இருந்தாலும் ஆவியானவர் நிச்சயமா உணர்த்துவார். இன்னைக்கு நமக்கு உணர்த்தல அப்படின்னா தேவ ஆவியானவர் நம்ம இடத்துல இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா வசனம் சொல்லப்படுது, அவர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாயத்தை குறிச்சும் உலகத்தில் இருக்கிற மக்களை கண்டிச்சு உணர்த்துவாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இடத்துல கண்டிப்பு உணர்த்துகிறதுக்கான ஒரு சக்தியை நமக்கு என்ன செய்யல, கிடைக்கப்படுறதே இல்லை. இன்னைக்கு எல்லா இடங்களும் அப்படிதான். அப்ப நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு செய்தி நம்ம இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை, சரிங்களா? அதனால நம்ம மனம் திரும்புறதுக்கான ஏற்ற நேரம் இதுதான், சரிங்களா? இந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு மத்தியில நம்ம உண்மையத்தமாக நிற்கும் பொழுதுதான் நிச்சயமாக நம்ம பரலோகத்துக்குள்ளார நம்ம ஆயத்தமாகும். நம்மளுடைய நெற்றியில தெய்வ முத்திர வரணுங்க. தேவ ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இப்போதைக்கு முன்மாரியினுடைய காரியம் நமக்குள்ள வந்தாத்தாங்க பின்மாரி நமக்கு கிடைக்கப்படும். இந்த முன்மாரியினுடைய சத்தியமே நமக்குள்ள ஒரு மாற்றங்களை கொண்டு வரலையே, எப்படி பின்மாறி வரும்? தீர்க்க தரிசனம் அதைதான் சொல்லப்படுது, சரிங்களா? 2-3 கூட்டத்தை ஆண்டவர் சொல்ற. ஒண்ணு, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 10 கன்னிகளுடைய ஓமையில புத்தி இல்லாதவங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா அது வெதுவெதுப்பான தன்மைன்னு சொல்றாரு. அடுத்து இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது மாம்ச சிந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த 3 காரியங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது? வெதுவெதுப்பான தன்மை, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா புத்தி இல்லாத தன்மை, மாம்ச சிந்தை, இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணுங்க. இந்த உலகத்தை நம்ம ஜெயிச்சாதான் நம்மளுடைய நெற்றியில தெய்வம் உத்தரவிடும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கிய ஒரு தொடர்புல இருந்தா தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கண்டிப்பா விழுந்துருவோம். இவ்வளவு காலமா நான் ஓய்வு நாள் ஆசிரிச்சு, இவ்வளவு காலமா நான் தேவனோட இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிரும். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அரியேன் அப்படின்னு சொல்லிடுவார். எனக்கும் அதேதான், உங்களுக்கும் அதேதான், சரிங்களா? அதனால இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் நீங்க பாத்துட்டு இருங்க. ஆண்டவர் சீக்கிரம் வாசற்படியில வந்துட்டாருங்கிறது நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற காலத்தை நீங்க என்ன செஞ்சுக்கீங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த நல்ல செய்திக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கடைசி காலகட்டத்துல நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், எவ்வளவு சத்தியத்தை நம்ம அறிஞ்சிருக்கோம். ஆனா இந்த கடைசி காலகட்டத்துல நம்ம யார் பக்கத்துல நிற்கிறோம் என்று சொல்லி அங்கிள் நல்ல ஒரு எச்சரிப்பின் செய்தி நமக்கு கொடுத்தாங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் இந்த கடைசி காலத்தில். இப்பொழுதும் இந்த கூட்டத்தின்
முடிவு ஜெபத்தை நம் மத்தியில் இருக்கிற போதகர் அவர்களை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முடிவு ஜெபத்தையும் மற்றும் ஆசீர்வாதத்தை ஜெபத்தையும் ஏறெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் இருக்கீங்களா? பாஸ்டர் பாஸ்டர்மா சரி, ஓகே. நம்ம இன்னும் ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு பாஸ்டர்கிட்ட கொடுக்கலாம் அடுத்த ஜெபத்தை. இன்னொரு ஜெபம் விண்ணப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, ஊழியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக